பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சாம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். பாஸ்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட் பாஸ்டர். உங்ககிட்ட கேட்கலாமா பாஸ்டர்? கண்டிப்பாக கேட்கலாம் தம்பி. கேளுங்க. நீங்கள் கேட்குற சந்தேகங்கள் இதை கேட்கிற எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். கேளுங்க சாம். ஒன்றும் இல்லை பாஸ்டர், வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி. இதனுடைய அர்த்தம் என்ன பாஸ்டர்? சத்தியம்னா என்ன பாஸ்டர்? சத்தியம்னா பார்த்தீங்கன்னா சாம், பைபிள் கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருப்போமே ஆனால், படித்திருப்போமே ஆனால், படித்து அதன்படி வாழ்வோமே ஆனால், கண்டிப்பாக நமக்குள் பாண்டேஜஸ், கட்டுகள் இருக்க வாய்ப்பே கிடையாது. சத்தியத்தை அறிந்தவர்கள் எப்பொழுதும் நம்பிக்கையாய், வைராக்கியமாய், சந்தோஷமாய், சமாதானமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அவங்களுக்குள்ளார எந்த ஒரு குழப்பமே இருக்காது. எப்போதுமே ஒரு தெளிவான சிந்தனையில் இருப்பாங்க. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அறியாமல் அவர்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையில் பாவம் செய்யும்போது ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் இருக்கும் சாம். ஆனால் போக போக அந்த பாவம் பார்த்தீங்கன்னா அவர்களை ஒரு அடிமைத்தனத்திற்குள், போதை என்பது அவர்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள், அவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அது கெடுக்கிறதாக இருக்கும். சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கிற ஒரு ஆவியானவருடைய வழி நடத்துதல் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா வசனம் அதுதான் சொல்லிடுது, ஆவியானவர் அவர் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் மட்டுமே ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து அவர் செயல்படுகிறவராய் இருப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாம், சத்தியத்தை நீ அறிஞ்சிருந்தீன்னா உனக்குள்ள குழப்பம் வராது, கன்ஃபியூஸ் வராது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது பதட்டம் வராது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இல்லாததன் நோக்கம் என்னன்னா, அவர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை, அவருடைய வார்த்தை இல்லை. அவருடைய வார்த்தை இல்லாதது நிமித்தமாய், ஆவியானுடைய வழி நடத்துதல் இல்லாததுனால அவர்கள் குழம்பி போராடி கொண்டே இருக்கிறார்கள். சில இக்கட்டான சூழ்நிலைகளில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் சத்தியத்தை அறிந்திருந்தால் தெளிவான முடிவு எடுக்க, ஒரு கிளாரிட்டியான வாழ்க்கை வாழ, ஒரு தெளிந்த வாழ்க்கை வாழ கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். வசனம் தான் சொல்லுது, உன் மீது கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்வேன். இன்னொரு வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் கொடுக்கப்படும் வார்த்தையானது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாயிருக்கிறது. ஆம் சாம், நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது இந்த வசனம் உன்னோடு கூட பேசுகிறதை உன்னால் பார்க்க முடியும், உணர முடியும். ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்படுகிறதை நீ உணர முடியும். ஆண்டவர் உன்னோடு கூட பேசும்போது உனக்குள் பயம் இருக்காது, குழப்பம் இருக்காது. ஓகே சாம், 2 காரியங்களை பார்த்தோம். மூன்றாவதாக நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசின் ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, நல்லா இருப்பாங்க, அந்த பயம் என்கிற காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வரும்போது அந்த ஆவிக்குரிய விஷயத்தில் அவர்கள் விசுவாசத்தை இழந்து போயிடுவார்கள். அது மட்டுமல்லாது தேவன் மேல் இருக்கிற முழுமையான அன்பை அவர்கள் விட்டு விடுவார்கள். தோல்விகள், பயத்தை குறித்தே யோசித்து கொண்டே இருப்பார்கள். பாஸ்டர், என்னால் வாழ முடியல, என்னால் தூங்க முடியல, ஏதோ ஒரு தற்கொலையின் எண்ணங்கள் எனக்குள் வந்து என்னை குழப்பிக்கொண்டே இருக்கிறது என்று அவர்கள் சமாதானத்தை இழந்து தவிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நீனும் எத்தனையோ குடும்பத்தில் பார்த்துருப்ப, எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸு கூட சொல்லியிருப்பாங்க, டே மாப்பிள்ள, எனக்கு சமாதானமே இல்லைடா, எனக்கு சந்தோஷமே இல்லைடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிசாசின் தந்திரம் பயத்தை கொண்டு வருவது. ஆனால் வேதம் சொல்கிறது, நானும் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. தேவன் நம்மோடு தெளிந்த புத்தியோடு கூட இருக்க நமக்கு உதவி செய்வார்.
சிந்தையில் எப்பவுமே ஒரு சவுண்ட் மைண்டடாக நம்ம இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். சத்தியத்தை நீ படிச்சீன்னா உனக்குள்ள ஒரு சவுண்ட் மைண்டட் தெளிந்த புத்தி இருக்கிறதை உன்னால் பார்க்க முடியும். பயம் உனக்குள்ள போலனா பிசாசு அங்கே மீண்டும் மேலும் மீண்டுமாய் உன்னை சோதிக்க, உன்னை துன்பப்படுத்த அவனால் முடியாது, உன்னை குழப்ப அவனால் முடியாது. அதனால் பயத்துக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதனால் எந்த பயத்தையும் எந்த போராட்டத்தையும் பார்த்து பயப்படாதீங்க, எந்த காரியத்தை பார்த்தும் பயப்படாதீங்க. எவ்வளோ பெரிய டாஸ்காக இருந்தாலும் என்னால் முடியும் என்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான்காவதாக பார்க்கிறோம், ஏமாற்றுதல், வஞ்சிக்கிறது. வேதமதான் சொல்லுது, கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலமாய், ஏமாற்றுகிற காலமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நல்ல வேதம் படிச்சிருப்பாங்க, ஆனால் இந்த சத்தியத்தினால நிறைய பேர் வழி தவறி போனவர்கள் உண்டு. சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளாதது நிமித்தமாய் ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்திற்குள் போனவர்கள் உண்டு. அதற்கொரு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னு சொன்னால் ஆதாம் ஏவாளை நாம் பார்க்கிறோம். பிசாசானவன் மிகவும் தந்திரமாக வந்து ஏவாளை வஞ்சித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் நீங்கள் ஆண்டவரோடு இருந்தீனா, சத்தியத்தோடு இருந்தீனா, சத்தியம் உனக்குள் இருக்குமே, ஆனால் பகுத்தறிகிற அறிவை, பகுத்தறிகிற அபிஷேகத்தை, வரத்தை கர்த்தர் கொடுத்து யார் உன்னை ஏமாத்துறா, யார் உன்னை சரியாய் வழி நடத்துகிறார் என்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறவனாய், எல்லாத்தையும் நம்புகிறவனாய் இல்லாதபடிக்கு உண்மை எது பொய் எது என்பதை உங்களால் தெரிவாய் அறிந்து கொள்ள முடியும் சாம். கடைசியாக பார்க்கிறோம், ஆண்டவரோடு கூட சத்தியத்தோடு கூட நம்ம வாழ்ந்தோம்னா எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்போம், சமாதானமாக இருப்போம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களையும் தரிசனங்களையும் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். ஒரு நாளும் பாதியிலே விட்டு ஓடுகிறவர்களாய், இந்த பாதியிலே நம்ம கைவிட்டு போகிறவர்களாய் இருக்கவே மாட்டோம். எப்பொழுதுமே தேவன் கொடுத்த டாஸ்கை முடிக்கிறவர்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால நம்ம நிரப்பப்படுவோம். வேதம் அதுதான் சொல்கிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான், ஆனால் நானோ அவைகளுக்கு பரிபூர்ணப்பட வந்தேன் என்ற வார்த்தையின்படி ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் சத்தியத்தை அறிந்து கற்றுக்கொண்டு வாழும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதித்து நீனும் நல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ள அநேகருக்கு சத்தியத்தை போதிக்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். காட் பிளஸ் யூ சாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வா. தேவையில்லாத கெட்ட பழக்கத்தில் இருக்க போதையில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. அவங்க எல்லாம் வாலிபர்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்க. அவர்கள் எல்லாம் மனம் மாறணும். கர்த்தர் அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கும் போது அந்த சத்தியம் அவர்களோடு கூட பேசி அவர்கள் அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வர கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ சாம்.